Good evening, children. Good evening, Miss. Good evening, teacher. Good evening, miss. Good evening. I didn't see anyone else with Sintanan and Harish. Jonna, are you here? Jonna Hansolsen. Yes. Okay, so shall we start? Okay, Jonna also on time. Very good. Veronica, you be there? Present, miss. Yes, why don't you on your video? Is there any problem? ஏதாச்சும் பிரச்சனையா பண்ணீங்க? No, right. Right, beautiful. Could you please anyone tell me? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். உங்க லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? நாங்க முடிச்சிட்டோம், right? First lesson. Yes, You miss. computer Yes. laboratory study. Yes, miss. Yes, okay. So today we are going to do நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்கட ஒர்க் புக் ஒருக்கா செய்ய போறோம். Chapter 1 கூடிய ஒர்க் புக். Do you all have work books? Yes, miss. ஒர்க் புக்ஸ் இருக்கு, ரைட். அதுல நாங்க எத்தனாவது செய்தனாங்கன்னு சொல்ல முடியுமா? Yes, miss. ஒர்க் புக்ல மிஸ் உங்களுக்கு மூன்றாவது மிஸ். மூன்றாவது செஞ்சிட்டோம். நாலாவது மிஸ். நாலாவது நேம் எல்லாம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம் தானே என்ன? ஓ மிஸ் 4. Okay, Yes, right. miss. So today we are going to discuss from number 5 question, right? அஞ்சாவது questionல இருந்து நாங்க பார்ப்போம் இருக்க work book, right? Okay, very good. So here you can see categorize the devices correctly and write the below following guide, right? So input device ஒரு column இருக்கு, output device ஒரு column and others சொல்லி இருக்கு. So categorize பண்ணட்டாம் பிள்ளைகள் input devices-க்குள்ள என்ன வரும், output devices என்ன பயன்படுத்துவோம், others என்ன பயன்படுத்துவோம். So already I gave you, right? Notes-ல நான் தந்தேன். என்னென்ன input device, என்னென்ன இருக்கு output device, others சொன்னா system unit-ஆ இருக்கலாம், இல்லாட்டி routers-ஆ இருக்கலாம், என்னன்னு சொன்னாலும் so others-க்குள்ள வரும். So எனக்கு எழுதி காட்டுங்க பாப்போம் எல்லாரும் input devices-க்குள்ள என்னென்ன வரும். மிஸ் நோட்ஸ் ஆல்ரெடி தந்துட்டேன் என்ன? ஸோ மிஸ் வழங்கப்படுத்துறேன், நீங்க தான் ஆன்சர் எழுத போறீங்க. ஸோ இன்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்கு, அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்கு, மற்ற டிவைசஸ் அதாவது ஸ்டோரேஜ் டிவைசஸா இருக்கலாம், இல்லாட்டி இன்டர்நெட் டிவைசஸா இருக்கலாம். ஸோ அந்த டிவைசஸ்களையும் எழுதி கொள்ளுங்க அதர்ஸுக்குள்ள, சரியா? ஸோ எழுதிட்டு சொல்லுங்க பாப்போம். Right, Humaira, please on your video. Humaira. Yes. Number 5 question only. Humaira, I think you're not attend the class for 2 days, is it? Humaira, English class also you missed, right? Is it? Humaira, நான் நிறைய நாள் மிஸ் பண்ணியிருந்தேனே. இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு நாள் நீங்க வர இல்ல. And நம்மட ICT class, Humaira. லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க நான், ரைட்? ஓகே. ஹுமைரா, ஓகே ஹுமைரா, ஐம் ரியலி சாரி. ஹுமைரா இல்லம்மா, நான் இன்னொரு ஆள் இருந்தாவே குஷ்னியா, ரைட்? குஷ்னியா ஹுமைரா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தானே, ரைட்? குஷ்னியா, ஐம் சர்ச்சிங் குஷ்னியா, ஓகே ரைட். எழுதி முடிச்சாக்கள் புட் தம்ஸ் அப், ரைட்? உங்களோட ஒர்க் முடிஞ்ச உடனே செய்ய வேண்டியது தம்ஸ் அப் போடணும். மிஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், ரைட்? உங்களுக்கு ஆல்ரெடி தந்தேன்னா நீங்க பார்த்து வேணுமென்றாலும் எழுதலாம். சரியான ஆன்சர்ஸ் எழுதப்படும், சரியா? பிள்ளையா எழுதிடக்கூடாது. இன்புட் டிவைசஸ் என்னது, அவுட்புட் டிவைசஸ் என்னது, அதர்ஸ்.
So இன்னைக்கு ஃபுல்லா நாங்க இதை முடிச்சிட போறோம். நான் அடுத்த கிளாஸ்ல next class we are going to start the second lesson, right? Okay, quickly. Varunika on your video. Humaira also on your video, அம்மா. Video on பண்ணிட்டே இருக்கணும் கிளாஸ்ல. Harish, கொஞ்சம் உங்களோட face, I didn't see your face. கொஞ்சம் கீழே பாதி கீழமா. Right, okay. Right, good. முடிச்சிட்டேன். Thumbs up முடிச்சிட்டீங்க. போடலாமா? Right, thumbs up. Put thumbs up. If you are finished, put thumbs up. Right, good. Harish finished. What about others? Right, next question. Hans Rosen also finished. Right, Hans Rosen also finished. Okay, everyone have finished. And the sixth question, number 6. Prepare a list of devices which can be seen in a school computer laboratory in addition to the above devices. அதாவது கேட்டிருக்கு மேல நீங்க போட்டிருக்கீங்க 5வது கேள்விக்கு நீங்க பதில் போட்டிருக்கீங்க தானே பிள்ளைகள் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் அதர்ஸ் சொல்லி அது தவிர்ந்த வேற என்னென்ன டிவைஸ் எல்லாம் நீங்க கம்ப்யூட்டர் லேபோரட்டரியில நீங்க பாப்பீங்க நீங்க என்னென்ன வேற என்ன காணுவீங்க அத லிஸ்ட் பண்ணட்டாமன்னு சொல்லி போட்டுருக்கு சரியா சோ அதுல நீங்க எழுதாததுகளை இதுல நீங்க லிஸ்ட் பண்ணி கொள்ளலாம் சரியா அதுல எழுதாததுகளை இங்க லிஸ்ட் பண்ணலாம் ஸ்கேனர் ரவுட்டர் வெப் கேமரா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் டிவிடிஸ் சிடிஸ் பென் டிரைவ்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் இந்த நேமுக்குள்ள வரக்கூடியதானே சோ இதுகளையும் கீழே கேட்டிருக்கு வேற என்னென்ன ஸ்கூல்ல இருக்கு Sintanan, can you read in Tamil number 6 question? Sintanan, can you read the number 6 question in Tamil? From your workbook. பாடசாலை கணனி ஆய்வுக்கூடம் ஒன்றில் இச்சாதனங்களுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய வேறு சாதனங்களின் பட்டியல் ஒன்றை தயாரிக்குக Right, okay. நீங்க பிள்ளைகள் நேம்ஸ் எழுதுக்கல தமிழ்ல தான் எழுத வேணும் இல்ல சரியா technical devices you can write in English also in Tamil media students also you can write in English right பிள்ளையே போட மாட்டாங்க அப்படி பிள்ளை போட்டா நீங்க மிஸ் என்னட்ட சொல்லுங்க நான் உங்களோட டீச்சர்ஸோட கதைக்கிறேன் சரியா பிள்ளை போட மாட்டாங்க சரியா இங்கிலீஷ்ல நீங்க எழுதலாம் தமிழ்ல கேட்டாலும் நீங்க அதோட விடைகளை டிவைசஸ் நேம வந்து நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம் ஆனா விரிச்சு எழுதுங்க அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க தமிழ்ல தான் எழுதுறது நல்ல டிவைசஸ் நேம் கேட்டா நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறது பெட்டர் தமிழ்ல நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கும் so you can write it in English சரியா தமிழ் மீடிய பிள்ளைகள் யாராச்சும் நீங்க இங்கிலீஷ்ல எழுதின ஆன்சர்ஸுக்கு டீச்சர் ஆக்கல் போட்டிருந்தா மிஸ்ஸிட்ட ஓடி வந்து சொல்லணும் என்னிட்ட சொல்லணும் சரியா உன்னோட மிஸ்ஸிட நம்பரை தந்து மிஸ்ஸிட்ட சொன்னீங்கன்னா நான் மிஸ்ஸோட உங்களோட மிஸ்ஸோட கதைப்பேன் சரியா ஏன் புள்ள போட்டீங்கன்னு கேட்பான் ரைட்டா ஓகே number 7th question enter the list of item you have prepared okay enter the list of the items you have prepared இதுல வந்து மேல கொடுத்திருக்கிறீங்க தானே மேல கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் இந்த இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் அதர்ஸ் சொன்னதுக்குள்ள போடட்டுமா சரியா மேல ஆன்சர் கொடுத்திருக்கிறீங்க தானே அதையே லிஸ்ட் டவுன் பண்ணட்டாம் இதுல எதாவது இன்புட் டிவைசஸுக்கு வரும் எதாவது அவுட்புட் டிவைசஸுக்கு வரும் எது அதர்ஸுக்குள்ள வரும் சொல்லி போட்டான் சரியா
கூட யோசிக்க தேவையில்ல பிள்ளைகள். மேல கொடுத்ததுக்கு திருப்பி கீழே ஆன்சர் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். லிஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? விளங்கியா எழுதுறீங்க? Do you understand the questions? Do you understand the questions? Yes, miss. Yes, miss. Right. If you don't understand, don't write the answers. Don't copy the answers. Okay, நீங்க காப்பி பண்ணி ஆன்சர் எழுதி பிரயோசனம் இல்ல, உங்களுக்கு கொஸ்டின் விளங்காம. சரியா? சோ விளங்கலையா வாயை திறந்து கேட்கணும். நீங்க எல்லாம் படிச்சு முத்திட்டு இதுல வந்து மிஸ்ஸோட இருந்து படிக்கல. நீங்க தெரியாத கேட்டு படிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. சோ தெரியாட்டிக்கு விளங்காட்டி கேட்க வேணும். அமைதியா இருந்துட்டு பிறகு விளங்கலைன்னு கடைசி நேரம் சொல்லக்கூடாது. Excuse me, miss. Yes, Chintanan. Miss, and the other color motherboard, central processing unit, battery, modem வருமா? motherboard yes, motherboard எதுக்குள்ள இருக்கு ஐயா? மதர்போர்ட் வந்து சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள தானே இருக்கு. சோ நாங்க சிஸ்டம் யூனிட்ன்ற பேரை மட்டும் கொடுத்தா காணும் தானே. என்ன பேட்டரி அது இதெல்லாம் சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்குது. இதுல என்ன கேட்டிருக்கு? டிவைசஸ் மட்டும் எங்களுக்கு பிரிச்சு சொல்லட்டாம். எப்படி? இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், அதர்ஸ். சரியா? அப்ப நாங்க அதை மட்டும் பிரிச்சு கொடுக்க தேவையில்லை. இப்ப ஸ்டோரேஜ் டிவைசஸ் சொல்லிக்கல, நீங்க பென் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அதுகளை சொல்லலாம். இப்ப பேட்டரி அதுகள் எல்லாம் எங்களுக்கு அந்த டிவைசஸ்கள் எல்லாம் பார்ட்ஸுக்குள்ள வருமே தவிர இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸுக்குள்ள நாங்க லிஸ்ட் பண்ண முடியாது. வழங்குதா? ஓகே மிஸ். மிஸ் ரூட்டர் வருமா? ரவுட்டர் வருமே. ரவுட்டர் என்னது? அதர்ஸுக்குள்ள வரும். இன்டர்நெட்டோட சம்பந்தப்பட்ட இன்டர்நெட் கனெக்ஷனோட சம்பந்தப்பட்ட டிவைஸ் ரவுட்டர் வரும். Thank you, miss. Communication devices are router வரும். Right, next question, Poma. Shall we go to the number 8 question? Write 5 examples for embedded computer devices that are used in day-to-day life. Embed means அது என்ன சொல்றது? பட்டன்ஸோட சம்பந்தப்பட்ட டிவைசஸ்கள். பட்டன்ஸோட சம்பந்தப்பட்ட டிவைசஸ்கள் போறாங்க. ஸ்மார்ட் போன், இல்லாட்டி ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பட்டன்ஸ் வேற வேற எங்கெங்க இருக்கு? ஏடிஎம்ல இருக்கு, பேங்க்ஸ்ல இருக்கு. என்ன? ஸ்மார்ட் வாட்ச். Smart watch, very good. Smart watch. Modern devices. Washing machine. Television. Vehicles la kuda irukku, cars la irukkudu, motor bikes la irukku, bikes la irukkudu. So vehicles varum. So அந்த மாதிரி embedded means வல்லைகள் வந்து buttons ஓட சம்பந்தப்பட்ட touch buttons ஓட சம்பந்தப்பட்டதுங்க டிவைசஸ்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்கு. சரியா? So embedded computer devices சொல்லி சொன்னா என்னது? Miss, smart TV. Touch smart TV. Screen ஓட சம்பந்தப்பட்ட touch ஓட சம்பந்தப்பட்டது buttons ஓட சம்பந்தப்பட்டதுகளை தான் embedded சொல்லி சொல்றோம். Tab வருமா? Tab வரும். Tab வரும். iPadகள் வரும். எல்லாம் டச்லாம் இருக்குன்னு. மிஸ் 7வது இருக்க விடுறீங்களா? 7வது இன்புட் அவுட் எக்ஸ்ட்ரா டி அழுங்கலாம் டி அழுங்கப்பா விடாதலும் அது பார்த்து தானே அடிக்குது. Veronica, on your video. Miss, sorry, miss. Yes, okay. Right, number 8 question. Thank you, miss. Okay. And number 8 and 9. 8 question முழங்கிட்டு தானே பிள்ளைகள் embedded devices, and 9 question, number 9. Mention 3 advantages of using embedded computer devices. அதாவது என்ன கேட்டிருக்குன்னு சொன்னா
எம்பட் டிவைசஸ் நாங்க பயன்படுத்துறதுனால எங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் advantages. What are the advantages when we use embedded computer devices? என்ன எங்களுக்கு நன்மைகள் இருக்கும் குமைரா? Can you tell me? தமிழ்ல சொல்லுங்க. என்ன நன்மைகள் இருக்கு எம்பட் டிவைசஸ் நாங்க பயன்படுத்திக்கல? என்ன நன்மைகள் இருக்கு? குமைரா. Kumaira, answer me. Kumaira, unmute your mic. Unmute your mic. Miss கதைக்கிறது கேக்குதா குமைராக்கு? Unmute your mic, அம்மா. First unmute your mic. டைம் போகுதம்மா, டைம். குயிக்கா வேலையில் செய்ய வேணும். டைம் போகுது. குமைரா பக்கத்துல யாரும் இல்லையா? அம்மா யாரும் இல்லையா? கூப்பிடுங்க. குமைரா அம்மா யாரும் இருந்தா கூப்பிடுங்க கெதில. கஷ்டம் கேட்டா ஆன்சர் பண்ண விலங்குதானே சொன்னீங்க எல்லாமே. யாருமே டவுட்ஸ் மிஸ்ட கேட்கல. குயிக்லி கீழே பாருங்க. Teacher. குமைராக்கு அன்மியூட் பண்ண தெரியாதா? ஸ்பீக்கர் ஒன்று இருக்கமா பாருங்க, அதை அன்மியூட் பண்ணுங்க பாபு. கீழே பாருங்க, டச் பண்ணி பாருங்க கீழே. எனக்கு தெரியல மிஸ். எம்பெட் டிவைசஸ் நாங்க யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அம்மா? மேடம் தெரியும் மேடம். நான் வந்து சொல்லுங்க மிஸ் கேட்டோன்னா இருக்கு, சொல்லுங்க. நான் லாஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸ் மட்டும் தான் மிஸ் வந்தேன். அதுக்கு முதல்ல வரல மிஸ். பாராட்டிக்கு என்ன செய்யணும்? இல்ல எல்லாரும் கவனிக்கிறீங்களா? குமைராட மட்டும் நான் கதைக்கல. குமைரா, எஸ் குமைரா சொல்லுங்க. கிளாஸ் வரையில என்ன செய்யணும்? அன்மியூட் பண்ணுங்க, முதல்ல அன்மியூட் பண்ணுங்க. நாங்களோட கதைக்கிறேன். ரைட், நீர் வரையிலன்னு சொன்னா என்ன செய்யணும் குமைரா? கிளாஸ் நீங்க வரையிலன்னா என்ன செய்ய வேணும்னு சொல்லியிருக்கிறேன் மிஸ். மிஸ் நான் கிளாஸ்க்கு சேர்ந்திக்கல மிஸ். என்னம்மா? நான் கிளாஸ்க்கு சேர்ந்திக்கல. அப்புறம் தான் மிஸ் நான் கிளாஸ்க்கு சேர்ந்தேன். எப்ப நீங்க சேர்ந்தீங்க? லாஸ்ட் கிளாஸ். குமைரா நீங்க கிரேட் 6 தானே? எஸ் மிஸ். ஐசிடி. குமைரா நீங்க 3 கிளாஸ் மிஸ் அட்டென்ட் பண்ணிருக்கிறீங்களே இந்த மாசம் 6ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி. மிஸ் நான் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் எல்லாம் படிச்சு தரக்குள்ள இருக்கல மிஸ். என்ன செய்திருக்கணும்? நீங்க இவ்வளவு நாளும் நீங்க கிளாஸுக்கு அட்டென்ட் பண்றீங்கன்னா மிஸ்ஸோட நீங்க ஏன் கதை கேட்கல? மிஸ் நான் ஏர்லியா வந்து செய்யதே இல்லை, எனக்கு நோட்ஸ் இருக்கா நீங்க எடுக்கணும் நீங்க யோசிக்கல. படிச்ச நோட்ஸுகள் நீங்க இடையில தானே வந்தீங்க, அப்ப படிச்சு முடிச்ச நோட்ஸுகள் எடுக்கணும்டே நீங்க யோசிக்கல. மிஸ்கிட்ட நீங்க கேட்கலையே, மிஸ் நான் இடையில தான் வந்த நான் நோட்ஸுகள் இருந்தா அனுப்பி விடுங்க, முதல் படிச்ச நோட்ஸுகள் நீங்க கேட்கல மிஸ்கிட்ட. என்ன செய்ய போறீங்க? இப்படியே இருந்துட்டு இடையிலே வந்த மிஸ் சொல்லிக்கொண்டே இருக்க போறீங்களா? அடுத்த எக்ஸாமும் வரப்போகுதுன்னா பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்க? நீங்க கிளாஸுக்கு வரையிலன்னு சொன்னா என்ன செய்ய வேணும் ஹன்ஸ்ரோசன்? யூடியூப்ல வர வீடியோ பார்க்கணும் மிஸ். அது நம்மட
வருணிகாக்கு தெரியாதா? சாரி, குமைராக்கு தெரியாதா? மிஸ்ட யூடியூப் சேனல்ல மிஸ் வீடியோ போடுறது தெரியாதா உங்களுக்கு? தெரியாதாமா? இங்கிலீஷ் இங்கிலீஷ் மட்டும் தான் போடுறேன்னு நினைச்சேன் மிஸ். மிஸ் வந்து எல்லா பாடமும் தான் போடுறேன். மிஸ் ஐசிடி இங்கிலீஷ் எல்லாம் தான் போடுறேன். மிஸ்ட சேனல்லயே போய் பாருங்க. ஐசிடிக்குரிய என்ன சொல்றது வீடியோஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னா மிஸ்ஸுக்கு மெசேஜ் போட்டு கேட்க வேணும். மிஸ் எனக்கு ஒரு ஐசிடி நோட்ஸ் அனுப்பி விடுங்கன்னு அனுப்பி விட மாட்டேனா ஏசுவேனா? ஆ மிஸ் ஏசுவேனா? நோட்ஸ் கேட்டு படிச்சா ஏசுவேனா? சொல்லுங்க ஹுமைரா, நீங்க என்ன கேட்டா நான் ஏசுவேனா உங்களுக்கு? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. இல்ல மிஸ். அப்ப என்ன செய்ய வேணும்? கிளாஸ் முடிஞ்சோடனே மிஸ்ஸுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி மிஸ்கிட்ட கேட்க வேணும். சரியா? லிங்க் அனுப்பி விடுறது சொன்னா தேவைன்னு சொன்னா லிங்க் அனுப்பி விடுவேன் மிஸ். சும்மா வந்து இருந்து பிரயோசனம் இல்லையே. ரைட், ஓகே. இப்ப கேட்டபடினால தான் இப்போ தெரியுது நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க. ரைட், ஷமிக் சார் சொல்லுங்கம்மா. What are the advantages of using embedded computer devices? கணினி எமது வேலைகளை சுலபமாக பூர்த்தி செய்கிறது. ஓகே, அடுத்து வேற என்ன கணினி சொல்லலாம்? கணினி எமது தினசரி வாழ்வில் பாதி வேலைகளை அது மட்டும் செய்யுது. ஓகே, இல்ல இதுல கேட்டிருக்கோமா எம்பெட் டிவைசஸ் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் சொல்லி எம்பெட் கம்ப்யூட்டர் சொல்லி சொன்னா நாங்க பாவிக்கிற கம்ப்யூட்டர் மட்டுமே இல்லைன்னு தானே சொன்னாலே. நான் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொன்னா என்னது? எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்தையும் நாங்க கம்ப்யூட்டர்ஸ் தான் சொல்லுவோம். அதாவது ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான் நாங்க காமன் நேமா சொல்லுவோம். அது வந்து ரைஸ் குக்கரா இருக்கலாம், வாஷிங் மெஷினா இருக்கலாம், வேற என்னதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி இருக்குது, ஸ்மார்ட் வாட்சா இருக்கலாம், டெலிவிஷனா இருக்கலாம், எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறதுனால அதுகள் எல்லாத்தையும் காமன் நேமா நாங்க சொல்லுவோம் எம்பெட் கம்ப்யூட்டர் சொல்லுவோம். கம்ப்யூட்டர் சொல்லுவோம். எங்களோட ஸ்கிரீன் மட்டும்தான் கம்ப்யூட்டர் இல்ல பிள்ளைங்க, மானிட்டர் மட்டும். அது மானிட்டர். கம்ப்யூட்டர் சொன்னா ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட எல்லாத்தையுமே காமனா சொல்லுவாங்க. அப்ப இதுல கேட்டதுக்கு எம்பெட் கம்ப்யூட்டர், அதாவது டச் மாடலான கம்ப்யூட்டர்ஸ் ஏன் நாங்க பயன்படுத்துறோம், அதனால என்ன எங்களுக்கு நன்மை இருக்குன்னு கேட்டிருக்கு. அப்ப சொல்லுங்க பாப்போம். வேலைகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும். வேலைகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும். ரைட், ஈஸி டு யூஸ் அண்ட் எஃபிஷியன்ட். ரைட், குறுகிய நேரத்தில் நிறைய வேலைகள் செய்ய முடியும் மிஸ். குறைந்த நேரத்துல நிறைய வேலைகளை செய்ய முடியும். வெரி குட். நேரம் மீதப்படுத்தப்படும். நேரம் மீதப்படுத்தப்படும். வெரி குட். serve the time, serve the human power. human power serve பண்ண முடியும். நிறைய மனுஷ தேவைப்படாது. மெஷினியை வச்சு நாங்க நிறைய செய்து கொள்ளலாம். so serve the human powers also. so அதைத்தான் கேட்டு இருக்கு பிள்ளைங்க. so ஒரு 3 எழுதினீங்கன்னா காணும். ஒரு 3 எழுதினா காணும். தமிழ் பிள்ளைகளுக்கு 3 எழுத முடியுமா? வேலைகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும், குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்ய முடியும். அடுத்து சொல்லலாம். பேர் என்ன சொன்னீங்க? நேரம் மீதப்படுத்தப்படும். நேரம் மீதப்படுத்தப்படும், குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்ய முடியும். இதுகள் தான் அந்த அட்வான்டேஜஸ். ரைட்டா மிஸ், வீடுகளில் இருந்தபடியே புகையிரத டிக்கெட்டுகளையும் இணைய வங்கியையும் மேற்கொள்ள முடியும். அப்படின்னு சொன்னா வீடுகளில் இருந்து சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வீடுகளில் இருந்தே சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். Thank you, miss. Right. Harish, have you finished? Have you wrote? Yes. Yes. English medium பிள்ளைகள் பார்த்து எழுதி கொள்ளுங்க. Right. Okay. Okay. Then we can go activity 1.3. 1.3. Activity 1.3. 1.3. ஓகேயா பிள்ளைகள்? யார் இது? வருணிகா. வருணிகா கீழே வச்சுட்டு நீங்க மேல இருக்காதீங்கம்மா. ஸ்கிரீனை நேரா வைங்கம்மா. அது கண்ணுக்கு கூடாது உங்களுக்கு. ஸ்கிரீனை நேரா வைங்க.
ரைட், இப்படிதான் இருக்க வேணும் ஸ்கிரீனா. மேசையா இல்லாட்டி கீழே இருக்கிறீங்களா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நேரம் வச்சிருக்க வேணும். தலைகளா வச்சிருந்து எல்லாம் பாக்குறது கண்ணுக்கு கூடாது. ரைட்டா? ஓகே. டிஸ்கிரைப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு சொன்னா என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? செட் ஆஃப் ப்ரோக்ராம் டிசைன் டு எக்ஸிக்யூட் ஸ்பெசிபிக் டாஸ்க், இன்டாகிபிள். ரைட்? என்னன்னு சொன்னா இது என்ன தமிழ்ல எப்படி சொல்றோம்னு சொன்னா பிள்ளைகள், ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட, அதாவது கையினால் தொட்டு உணர முடியாது மிஸ். மிஸ் கணினியை பயன்படுத்தி குறித்த ஒரு பணியை நிறைவேற்றுவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள கணினி செயின் நிரல்கள் மென்பொருட்கள் எனப்படும். ரைட், வெரி குட். நீங்க புக்க பார்த்து சொல்றீங்கன்னா ரைட், அதை எழுதிக்கொள்ளுங்க. ஓகே. அதாவது நாங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு கணனி முறைப்படுத்தப்பட்டது தான் நாங்க சொல்லுவோம் சொப்பியார். மற்றது ஹன்ஸ் ரோசன் சொன்ன மாதிரி நம்மளால தொட்டு உணர முடியாது. சொப்பியாசம் நாங்க தொடவே முடியாது. ஹார்ட்வேர்ஸை மட்டும்தான் நாங்க we can touch. ஹோல்டர் வேர்ட் என்ன தொடல. Right? Software is invisible. பார்க்க முடியாது. We can't touch, we can't feel, தொட்டு உணர முடியாது. ரைட். அடுத்தது, which of the following is a software? இது softwareன்னு கேட்டிருக்கு. மானிட்டரா, மவுஸா, பிரிண்டரா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஆன்சர் போட்டிருக்கு. எது பிள்ளைகள்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Operating system is a program, yes, operating system is a program, so we call the program as a software. So idhula edu, which one is the software? Operating system. Mouse and monitor and printer, how we call them? எப்படி நாங்க அதுகளை கால் பண்ணுவோம் சொல்லுவோம். வன்பொருட்கள், hardwares. Right, வன்பொருட்கள், hardwares. Okay, good. Excuse me, miss. Yes. மிஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் பணி செயல்முறைமை என்று சொல்லலாம். பணி செயல்முறைமை ஆப்ரேட் பண்றது, பணியை இயங்க செய்யறது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம நாங்க கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியாது, அது தெரியும் தானே? அது பிறகு நாங்க படிப்போம். பட் கிரேட் 8, 9, 10 எல்லாம் நாங்க படிப்போம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ரைட். அடுத்தது கேட்டிருக்கு 5 எக்ஸாம்பிள் ஃபார் a computer software. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எழுதட்டுமா? எக்ஸாம்பிள் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது பிள்ளைங்களா? Games, okay, games also software. We have softwares. Okay, game softwares. MS Word, video editing. Yes, MS Word, video editing. Paint, media player. Paint, media player store. Media players, very good appa. Video editing. Video editing. Folders. MS Office. MS Office. Very good, Harish. MS Office, MS Excel, MS PowerPoint, MS Access, எல்லாமே softwares, right? Okay. இப்போ சொல்லுங்க அப்ப. Video editor, audio editor. And the fourth question, what is a computer hardware? Hardware னு சொன்னா என்னன்னு கேட்டிருக்கு. Okay. Hardware we can touch, we can feel. So we call the specific name taggable components of the computer. Taggable, அது வந்து நாங்க உணரலாம், தொடரலாம், என்ன சொல்றது, கொண்டு செல்லலாம், எல்லாம் செய்யலாம். So taggable components of the computer.
Yes. Yes. மிஸ் நீங்க 4வது கேள்வியில நினைக்கிறீங்களா 3வது கேள்வியில நினைக்கிறீங்களா?